பிரபஞ்சமே ஒரே மூச்சில் நின்றுவிடும் அந்த ஆழ்ந்த தியானத்தில் கைலாயத்தின் உச்சியில் சிவன் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது நெற்றியில் மூடியிருந்த மூன்றாவது கண் வெறும் கணல்ல, பரமசக்தியின் வடிவம். இந்த கண் ஏன் எப்போதும் மூடியே இருக்கிறது என்ற மர்மம் 1000 வருடங்களாக யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. பழமையான ஆகமங்களில் எழுதப்பட்டிருக்கும் ரகசியம் இதுதான். அந்த கண் திறப்பது அழிவு அல்ல, மாற்றம். அகம்பாவம் எரிந்து உண்மை வெளிப்படும் தருணம். ஒருமுறை பேராசையும் அகங்காரமும் கொண்டு தவம் செய்த ஒரு அசுரன் உலகையே கலக்கும் போது சிவன் கருணையுடன் பார்த்தாலும் அசுரன் எல்லை மீறிய போது பூமி நடுங்கியது. அந்த வேளையில் பிரளயத்தை கடந்த சக்தி எழுந்தது. சிவனின் மூன்றாவது கண் மெதுவாக திறந்தது. விண்ணை எரிக்கும் நீல வெள்ளி ஒளிக்கீற்று பாய்ந்ததும் அசுரன் சாம்பலாகாமல் தூய ஒளியாக கரைந்தான். கெட்ட மனிதனை அல்ல, கெட்ட எண்ணங்களையே அந்த கண் அழித்தது. சில நொடிகளில் பூமி பசுமையடைந்து ஆறுகள் உயிர்ப்புடன் ஓடி